ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Sotram 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 Sotram. Hallelujah. Sotram ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 ஹalleluya ஹalleluya. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க தம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அநாதி என்றோ. என் இயேசுவே நேசித்தீரோ, மண்ணான நானே மாத்திரமே. என் இயேசுவே நேசித்தீரோ, மண்ணான நானே மாத்திரமே. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜனவரி மாதம் முதல் இந்த நவம்பர் மாதம் 11ஆம் மாதம் முடிந்து 12வது மாதம் டிசம்பர் 1ஆம் தேதியிலே நம்மை கர்த்தர் சுகத்தோடும் பலத்தோடும் கூட்டி சேர்த்த அன்புக்காக இருகரங்கூப்பி நாம் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த டிசம்பர் மாதத்திலே குளிர்காலமாக இருக்கிறது. இந்த குளிர்காலமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தருகிறது நினைத்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த வருட கடைசியிலே கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். தனியே ஸ்தோத்திரிக்க வேண்டும், குடும்பமாக ஸ்தோத்திரிக்க வேண்டும், சபையாக ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியிலே இந்த மாதங்களிலே ஆண்டவரை நன்றியோடு இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அந்த பாடலை எடுத்து எல்லாரும் வீட்டிலே பாட வேண்டும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, எங்கள் நாவாலே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி எல்லா நண்பர்கள் நினைத்து பாடுகிற அந்த பாடல்களை பாடி துதிக்க வேண்டும்.
தனிமையிலே மாத்திரமல்ல, குடும்பமாக நாம் பாடி துதிக்க வேண்டும். ஆண்டவர் வேதவசனத்திலே சொல்லியிருக்கிறபடி யோவேல் 2:26, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதை வாயினால் எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா? எங்களைன்னு சொல்லி அப்படி அறிக்கை பண்ணணும். எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால், விசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை பண்ண வேண்டும். யோவேல் 2:26 அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாயினாலே சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் 2:26 மனதிலே பதிக்க வேண்டும். என் வேதத்தை என் இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த துதிக்கிற காரியங்களுக்காக தொடர்ந்து ஆண்டவர்னு சொல்லுகிறார், துதிக்கிற பிள்ளைகளுக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்களிக்கிறார். ஆகவே கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், நமக்கு இந்த பண்டிகைகளெல்லாம் வருடம் வந்து போகிற காரியங்கள். நாம் ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்பட்ட போதும் இஸ்ரவேல் வீட்டு நிலைக்காலிலே இரத்தம் பூசப்பட்டபடியால் தேவ ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்றால், அவர்கள் எகிப்தியரோடு அந்த மரணத்தை அடையாமல் பாதுகாத்தார், ரட்சித்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ரட்சிப்பு. அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமும் ஆத்மீக பிரகாரமும் அவர் அதிசயமாய் நடத்தினார். எகிப்திலே அந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடந்த போதும் ஆண்டவர் அங்கே சவால் உள்ள காரியங்களை செய்தார். பார்வோன் இஸ்ரவேலருடைய தலைப்பிள்ளைகளையெல்லாம் சங்கரிக்க கட்டளையிட்டான். மருத்துவச்சிகள் காப்பாற்றினார்கள். அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு மனச்சாட்சியின்படி அனுகூலமாய் இருக்கிறவர்களையும் நம் நிமித்தம், விசேஷமாய் முதல் தரம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த எகிப்தியர்களாகிய மருத்துவச்சிகள் கூட தேவ மக்களுக்கு இறங்கும்படி செய்து அந்த தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணாதபடி அவர்களை அதிசயமாய் பாதுகாத்தார். அந்த எகிப்தியர்கள் பழிவாங்க நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி இந்த சிறுபான்மையான ஜனத்திற்காக
இவர்கள் குழந்தைகளின் சந்ததிகள் இவர்கள் இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் வளராதபடி சந்ததிகளையே நாசமாக்க நினைத்த பொழுது அந்த பெரும்பான்மையான கூட்டம் எகிப்தியர்கள், பார்வோனுடைய கூட்டத்தார்கள் தேவனுடைய பயங்கரத்தை காணத்தக்கதாக அவர்கள் தேவ பிள்ளைகளின் தலைப்பிள்ளைகளை சங்காரம் நினைத்ததினாலே ஆண்டவர் எகிப்தியருடைய தலைச்சன்களை எல்லாம் சங்காரம் பண்ணினார். ஒரு தேவதூதன் கடந்து வருகிறான். கர்த்தர் அந்த இரவு 12 மணிக்கு எந்தெந்த வீடுகளிலே இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளையெல்லாம் விட்டுவிடு, மற்ற வீடுகளிலே சங்காரம் நடைபெறட்டும் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் தேசத்தில் என்ன பயங்கரம் நடக்குமோ என்று நினைக்கிற காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது அதிசயமாய் அவர்களை நடத்தி வந்தார். அது ஒரு பொழுது. தட் இஸ் ஒன் பாஸ்ட் ஈவெண்ட் இன் ஹிஸ்டரி. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு தடவை மாத்திரமல்ல, ஒரு பொழுது மாத்திரமல்ல. வேதவசனம், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதிலேயே தேசம் சோர்ந்து போயிடும். சின்ன குரூப் இஸ்ரவேல் நாடே இல்லை. அவங்க அடிமைப்பட்ட காலத்தில் சோர்ந்து போகத்தக்க சூழ்நிலைகள், மனம் தளர்ந்து போகத்தக்க சூழ்நிலைகள், காலம் ரொம்ப மோசமாக போச்சு. நமக்கு இந்த உலகத்தில் வாழ வழியே இல்லை அப்படிங்கிற காலம். ஏனென்றால் பார்வோனுடைய கூட்டம் பெரிய கூட்டம். இஸ்ரவேலர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் ஜனத்தில் சிறுமையானவர்கள் என்று தெரிந்து, நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆதி வரலாறு ஆண்டவர் கொஞ்சம் பேர் என்று சொல்லியே தெரிந்து கொண்டார். God is in our side. God is in our side. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று நாம் வசனத்தை வாசித்து அறிந்திருக்கிறோமே. அப்படியானால் அந்த ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு போதும்ங்கிறது ஒரு பொழுதும், ஒவ்வொரு தடவையும் வெட்கப்பட்டு போவோமோ, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ என்று இஸ்ரவேலர்கள், சிறுபான்மையான மக்கள், பெரும்பான்மையான அந்த பார்வோனுடைய ஆட்சியிலே கொடுமையான காலங்களிலே பயந்த பொழுது அந்த தடவை ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில் என்று சொன்னவர் முதல் முறையாக காக்கிறார். இப்படியே யாத்திராகமம் என்று புஸ்தகம் இருந்தாலும் அதை பிரித்து படித்தால் யாத்திரை ப்ளஸ் ஆகமம், யாத்திரை ஆகமம். யாத்திரை என்றால் பயணம், இஸ்ரவேலருடைய பயணம். ஆகவே வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாக அவர்களோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையின் திருவுணவால் அவர்களை வளமாக காக்கிறவர், கூடவே இருந்து நடத்துகிறார். இரண்டாவது பொழுது என்ன? ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு. இரண்டாவது போது என்ன? செங்கடல் வந்தது. செங்கடல் வந்த பொழுது அது ஒரு பெரிய தடை. பின்னாலே பார்வோனுடைய சேனை துரத்துகிறது, முன்னாலே செங்கடல், வலதுபுறம் பார்த்தால் மேடான வனாந்திர பிரதேசம், இடதுபுறம் பார்த்தால் மேடான வனாந்திர பிரதேசம். வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படியானால் கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே எதையுமே அனுகூலமாக பார்க்க முடியல.
எதையுமே அனுகூலமாக பார்க்க முடியல. நான் என்ன செய்வேன் என்ற நிலைமை. இதே பிக்சர் தான் நியூ டெஸ்டமெண்ட்டில், ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே, அதுவும் கடல் தான். சுழல் காற்று வீசுகிறது. கிழக்க மேற்க வடக்க தெற்க எங்கேயும் படகை ஓட்ட முடியாது. கப்பலின் பின்னணியத்திலே இயேசு படுத்திருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்தை தெரியும் நமக்கு. ஒன்று ரெக்கை இருந்தால் பறந்து போகலாம் மேலே, இல்லைன்னா தண்ணிக்குள்ளே தான் போகணும். அந்த மாதிரி வழியே இல்லைன்னு சொல்லும்போது, இறையாதே அமைதலாக இரு என்று மனு உருவெடுத்து வந்த அதிசயமான இயேசு, அற்புதமான இயேசு, ஆலோசனை கர்த்தர் இயேசு, வல்லமையுள்ள தேவன் இயேசு, நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக அவர் நாமத்தை வெளிப்படுத்தின இயேசு, அந்த பொழுது அவர்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்னு சொன்ன மாதிரி கரையில் கொண்டு சேர்த்துட்டார். இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த பூலோகமாகி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பரலோகத்துக்கு போகிற நமக்கு அவர் கூடவே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அற்புதம் கடலில் இயேசு செய்தார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். பிதாவாகிய தேவன் மோசேயை கொண்டு செங்கடலை 2ஆய் பிரிக்க பரிசுத்த ஆவியை அவர்கள் நடுவில் இருக்க கட்டளையிட்டார். ஏசு 63 படிக்கிறது போல பரிசுத்த ஆவி அவர்கள் நடுவில் இருக்க கட்டளையிட்டார். அப்படியானால் மனிதன் 1000 கட்டளைகளை போடுவான். டிசம்பர் மாதம் ஜனவரி முடிகிறதற்கு இடையிலே வருகிற ஆண்டுக்காக நாம் கடந்து போக வேண்டும் பொழுது புது புது கட்டளைகள், எதிர்பாராத வினோதமான சத்துருடைய சதி திட்டங்களை வானமண்டல பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள் மனுஷர் மூலமாக கொண்டு வரும். ஆனாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டு கொடுக்குற வாக்கு, உங்களை இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டிருப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லும் பொழுது, பிரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் லைஃப் பிரிங்ஸ், என்ன தெரியுமா உங்களுக்கு? பிரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் in our life brings perform miracles and wonders. Perform miracles and wonders. எல்லாரும் கொரோனா வாதையில் மரித்த போது உயிரோடு இருக்கிறது அற்புதம் என்று நினைத்தோமே, அதுபோல ஒரு சாதாரணமான ஒரு அனுபவம் அல்ல. செங்கடல் என்று சொன்னால் வழி திறந்தா கூட வலது பக்கம் நிற்கிற தண்ணீர்கள், இடது பக்கம் இருக்கிற தண்ணீர்கள் ஒரு குதிரையை வனாந்தரத்தில் நடத்தினது போல நடத்தினார். அவர்கள் எல்லாரும் அந்த செங்கடலிருந்து அடுத்த கரைக்கு கொண்டு போகப்படுகிற நேரங்களில் அந்த எகிப்தியருடைய சேனைக்கு பயந்த பயம் செங்கடல் நடுவிலே போகிறதற்கு கூட அவர்களுக்கு பயமாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அபவுட் காட்ஸ் மிராக்கிள். தேவன் செய்த அற்புதத்திலே அவர்கள் விசுவாசத்திலே புதுவாழ்வடைந்தார்கள், மறுமலர்ச்சி அடைகிறார்கள். செங்கடலை கடந்த போதும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பாக நாம் எல்லாரும் செங்கடலிலே ஞான ஸ்நானம் பெற்றதுக்கு ஒப்பாக பவுல் சொல்லுவார். பஸ்காட்டுக்குட்டியின் இரத்த ரட்சிப்பு செங்கடலை தாண்டுகிறது ஞான ஸ்நான அனுபவம். அதற்கு பிறகு வனாந்திரத்திலே போகும் பொழுது தண்ணீரே இல்லை. ஏசாயா 41:17 சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடுன்னு தேடி அது கிடையாமல் தாகத்தால் நாவு வறளும்போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அதில் கர்த்தர் கைவிட மாட்டார்னு சொல்லியிருக்கலாமே? ஏன் அதை ஏசியா 41:17 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நான் கைவிட மாட்டேனே சொல்கிறாருன்னா, ஆதி சரித்திரத்தை மறக்காத. உன் பாதி சரித்திரத்துக்கு அது மாத்திரமல்ல, வாழ்க்கை பயணத்தின் மீதி சரித்திரத்திற்கும் எல்லாவற்றையும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருங்கிறத காட்டி அவர் சொல்கிறார். சூழ்நிலைகள் மாறும், கடந்து போகிற பாதைகள் மாறும், ஆனால் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டு எகிப்தியர் நடுவில் இருந்த பொழுது அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, பிழைக்கும்படி செய்தார். அவர்களுக்கு உதவி செய்த தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்த எகிப்திய மருத்துவச்சிகளை கூட தழைக்கும்படி செய்தார். ஆங்கிலத்திலே அவர்கள் அப்படி இஸ்ரவேலர்களை காப்பாற்றினபடியால் காட் மேட் தம் ஹவுசஸ், அவங்களுக்கு வீடுகளை உண்டு பண்ணினாராம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் எவ்வளவெல்லாம் நிந்தைகள் அனுபவித்து வந்த உலகம் வெட்கப்பட்டு போகவில்லை அல்லவா? நரகாக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம், பாதாள வல்லடிக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நினைத்து ஆவியாத்ம சரீர ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு நரகாக்கினைக்கு மீட்கும்படி எப்படி பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்டாரோ, அது மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த பொழுதை வாழ்க்கையில் ஏற்பட்டு கடந்து வந்த அந்த பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது அதை சாட்சி சொல்லி அதை நாம் மற்றவர்களுக்கு விளங்க பண்ணி துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆண்டவருடைய கூடாரத்திலே, நீதிமானுடைய கூடாரங்களிலே கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருந்து அது பராக்கிரமம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செங்கடலை தாண்டி கூடாரங்களை அமைத்து அவர்கள் பாடினார்கள். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை பாடுவேன் என்று மிரியாம் பாடுகிறாள் வாத்தியங்களை வாசித்து. தேவ பிள்ளைகள் பாடுகிறார்கள் ரட்சிப்பின் கீதம். இரட்சண்ய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அந்த பாடல்களை வீட்டில் போட்டு கேட்கணும். வீடு கல்லறை மாதிரி அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த பாடலை போட்டு கேட்கணும். பாடுகிற நேரம் பாடணும், பாட்டுகளை போடுகிற நேரம் போடணும். அந்த வேத வசனங்கள் நிறைந்த பாடல்கள் இவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை துதிக்க நமக்கு உதவி செய்யும். துக்கித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளிலெல்லாம் துதிக்கும்படி செய்தாரே, அந்த அனுபவங்களை நினைக்க வேண்டும். அதைத்தான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தரை அல்ல, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் நாமம் என்ன? அவர் அதிசயமானவர், செங்கடலை பிளந்தவர், ஆலோசனை கர்த்தர். அவர்களுக்கு வனாந்தரத்திலே தாகத்தால் நாவு வரலும்போது ஏசியா 40:17 அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு ஒட்டி கொள்ளுகிற போது கற்பாறையை, இந்த கண்மலையை அடி என்று சொல்லி ஊழியக்காரனாக மோசேயின் மூலம் தண்ணீரை கொடுத்தவர். மோசேயை கொண்டு ரட்சிப்பு, அது பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம். மோசேயை கொண்டு செங்கடலை பிளந்தார், அது ஞானஸ்நானம். மூன்றாவது கண்மலையிலே அடி என்று சொல்லி தண்ணீரை கொடுத்தார், அது பரிசுத்த ஆவியானவர்.
கண்மலையில் தாகம் தீர்க்கும் ஜீவநதியே என்று ஒரு பாடலை கூட நாம் சபையிலே கற்றுக் கொடுத்த பாடலை பாடியிருக்கிறோம். நீங்கள் அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தீர்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அல்லவா? சரித்திரத்தின் நாயகன், சத்தியத்தின் நாயகனாக நித்தியத்திலே அமர்ந்து கொண்டு அவருடைய நீங்காத கிருபையை நம்மேல் வைத்திருக்கிறாரே. சந்ததி மேல் சந்ததி வருகிறது. நம்முடைய காலங்களில் சூழ்நிலைகள் மாறுகிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறவன் புத்தியுள்ள மனுஷன் என்று புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 6ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே நாம் படிக்கிறோம் அல்லவா? செங்கடலை பற்றி பவுல் சொல்லி ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறாரை படிக்கிறோம் அல்லவா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன் என்ற பாடலை பாட வேண்டும். இந்த செய்தியில் பாடல்களை சொல்லிக்கிட்டே வரேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. பிறகு வாழ்க்கை பயணத்திலே உம் வார்த்தையின் திருவுணவால், வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு இருப்பவரை உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே. எகிப்து விட்டு வந்ததுனால அவங்களுக்கு இறைச்சி உணவு ஆசைப்பட்டாங்க, காடைகளை கொடுத்தார். ஆனால் அவங்க சரியாக இருந்தால் கானானுக்கு போயிருப்பாங்க. ஆகவே ஆண்டவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு மீன்களையே சாப்பிட்டவர்களுக்கு திரும்ப மீன் கொடுத்தாருன்னு சொல்லலை. கடல் உணவை சாப்பிட்டவர்களுக்கு பறந்து வந்து விழுகிற காடை உணவை கொடுத்தார். ஆகவே கர்த்தர் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார். எல்லா விதத்திலும் அற்புதமாய் வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று மோசையைப் போல யோசித்து கொண்டிருக்கிறோம். என்னோடு கூட இருக்கிற புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேர் இருந்தாலும் கூட மோசே பார்க்கிற பார்வை வனாந்திரத்தில் உள்ள மாடுகளை எல்லாம் அடித்தால் போதுமா? சமுத்திரத்தில் உள்ள மீன்களெல்லாம் பிடித்தால் போதுமா? வனாந்திரத்தில் உள்ள மீன்களெல்லாம் பிடித்தாலும் போதாது. வனாந்திரத்தில் உள்ள மீன்களெல்லாம் பிடித்தாலும் போதாது. சமுத்திரத்தில் உள்ள வனாந்திரத்தில் உள்ள ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் போதாது. சமுத்திரத்தில் உள்ள மீன்களை எல்லாம் பிடித்தாலும் போதாது அப்படின்னு சொல்லுகிற தருணத்தில் கர்த்தர் அந்த பொழுதும் அந்த சமயத்திலும் கூட என்ன செய்கிறார்? என் ஜனங்கள் சாப்பாட்டு விஷயத்திலையும் விரும்புகிற ஆகாரத்தை சாப்பிடுகிற எதிர்பார்க்கிற அந்த பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கை நிறைவேற்றுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு வனாந்திரத்திலே 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடை நிறைய மீதி எடுக்கத்தக்கதாக அங்கே 3 நாள் அவர் வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு சிறுவன் கை 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தார். ஆகவே ஒரு கல்யாணத்தை நடத்துகிறோம், ஒரு பெரிய காரியத்தை செய்கிறோன்னு சொன்னால் அன்றைக்கி ஜனங்க எப்படித்தான் நடத்துவோமோ, எப்படித்தான் முடிப்போமோ, பணத்துக்கு என்ன செய்கிறது, பொருளுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கன்வென்ஷன் நடத்தணும்னு சொன்னால் என்ன செய்வதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு விஷயம், ஒரு ஊழியக்காரம்மா நடராஜ முதலியாரம் என்ன செய்தாங்க, எல்லாருக்கும் ஏசப்பா மாதிரி அப்பமும் மீனும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா சுனாமி வந்துட்டுது. என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது
கடற்கரையில் ரொம்ப கொஞ்சம் விலைக்கு எடுத்துகிட்டு போங்க, அள்ளிட்டு போங்க மீனெல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏராள மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் சும்மா கிடைச்ச மாதிரி சாதாரண அற்பமான விலைக்கு கிடைச்சது. எடுத்து 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 அவங்க ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சாங்க. அந்த அடுத்த நாள் பார்த்தா 2 நாளில் அடுத்த நாள் மீட்டிங், சாப்பாடு போடணும். இவங்க விசுவாசத்தோடு சொல்லிட்டாங்க. அதன்படி கர்த்தர் எல்லாருக்கும் பெரிய பெரிய மீன்களை பொரித்து கொடுத்து குழம்பும் வச்சு அப்பமும் நினச்ச மாதிரி கொடுத்தாங்க. விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் பொறுப்புள்ளவராக இருக்கிறார். கையிலே ஒன்றுமில்லாத வறுமையின் காலங்களிலும் கூட, வறுமையின் காலம் என்பதல்ல, சிறுமையின் காலங்களிலும் கூட சபைக்கு 1,00,000 கொடுப்பேன் என்று சொல்லிவிட்ட பிற்பாடு ஆண்டவர் 1,00,000 அல்ல 3,00,000 கொடுத்தார் ஊழியத்தில். அதுபோல் அந்த காலத்தில் 3,00,000ங்கிறது இன்றைக்கி 3 கோடி தான் சிறுசுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு 3,00,000 பெருசு. லேக்கியர், லட்சாதிபதினு சொன்னால் அது பெருமை. இன்றைக்கி லட்சாதிபதினா பெருமை கிடையாது. த மேன் இஸ் அ லேக்கியர், இல்லை குரோரியன்ஸ், கோடீஸ்வரன்னா தான் மதிப்பு. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் அப்படின்னு பிரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் எவ்ரி சிச்சுவேஷன்ஸ், எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய ஜனங்களாயிருக்கிற நமக்கு, எங்கும் உள்ள ஊழியர்களுக்கு, எங்கும் உள்ள ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒவ்வொரு சோதனை வரும் பொழுதும், ஒவ்வொரு இக்கட்டு வரும் பொழுதும், ஒவ்வொரு நெருக்கம் வரும் பொழுதும், ஒவ்வொரு பயப்படத்தக்க காரியங்கள் வரும் பொழுதும், உங்கள் தேவைகள் பெரிதாக இருக்கும் பொழுதும், நீ கடந்து போகிற பாதையில் தடைகள் பெரிதாக இருக்கும் பொழுதும், பயப்படத்தக்க அந்த பார்வோனைப் போல சாத்தானுடைய எதிர்ப்பு பயங்கரமாக இருக்கும் பொழுதும், தடைகளாகிய செங்கடல் போன்ற தடைகள் பெரிதாக இருக்கும் பொழுதும், வழியில்லையே என்று சொல்லுகிற பொழுதும், எனக்கு ஆசைப்படுகிற அந்த உணவு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட காட்டுக்குள்ளே நான் அன்னைக்கு எகிப்தில் சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி சாப்பிட முடியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கூட நல்லா சாப்பிட்டேன் பார்வோனுடைய துறைமுகத்தில் மீன்கள். இன்றைக்கி சாப்பிட முடியுமா? அதை விட அரிதான உணவு, அருமையான உணவு ஆண்டவர் அப்பொழுது கொடுத்தார். ஜீவ அப்பம் நானே என்று மிகவும் அரிதான உணவை அவர் கொடுத்து பரலோகத்துக்கு பிள்ளைகளாக ஜீவ அப்பத்தை தந்தவர், வசனங்களை தருகிறவர் மாத்திரமல்ல, தன்னையே பலியாய் தந்தவர் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கும் பொழுது 5000 பேருக்கும் போஷித்து 4 அப்பம் 7 அப்பம் சில துண்டு மீன்கள், அது 4000 பேர் சாப்பிட்டாங்க. 5 அப்பம் 2 மீன்கள், அதை 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போ 7 அப்பம் இருக்கும்போது 4000 பேருக்கு தேவை, 4000த்துக்கு கொடுத்தார். ஆனால் 5 அப்பம் குறைவாக தான் இருக்குது, அது 5000 பேருக்கு தேவை, அப்படி கொடுத்தார். என் மகனே உன் கையில் என்ன இருக்கிறது? என் மகளே உன் கையில் என்ன இருக்கிறது? மோசேக்கு ஒரு கோல் இருந்தது. அதுபோல இன்றைக்கு என் கோலின் கீழ் செல், நான் உன்னை வழிநடத்துவேன் என்ற வாக்குப்படி அந்த வசனத்தை பிடித்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டு போகிற பாதையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, அதுதான் சொல்லியிருக்கு. உங்களை அதிசயமாக நடத்தி வந்தேன்னு சொன்னால் அது ஹிஸ்ட்ரி. துதிப்பீர்கள். அவ யோசித்து பார்க்கணும். பாத் ஆஃப் அவர் ஹிஸ்டரி. Think about your
path of history, praising experience continually, performing miracles and wonders day by day regularly. கர்த்தர் நமக்கு இப்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த இடத்திலே 27ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவேல் 2:27, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தம் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்தில் யோவேல் 2:26 அப்படின்னு சொன்னால் 2026 அப்படின்னு மனசில் எடுக்கணும். யோவேல் 2:26 வருஷம் 2026 அப்படின்னு மனசில் பதிக்கணும். வாக்குத்தத்தம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது இயல்பு. கர்த்தர் ரெட்டிப்பான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 2 times again and again repeated promise. repeating promise. என்ன? யோவேல் 2:26 கடைசி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27 கடைசி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதெல்லாம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர்வேன் நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய அந்த வசனம் நிறைவேறப் போகிற நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார், ஊழியக்காரர் மேல் ஆவியை ஊற்றுவார், வானத்திலும் பூமியிலும் அடையாளம் காட்டுவார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாக சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கு மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நம்ம காலத்திலையும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆகவே கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் யோவேலிலே சொல்லப்பட்டது போலவே நடந்ததெல்லாம் உண்மைதானே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே, அதே மாதிரி இன்றைய கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். This promise, what is the heading? Golden apple of God. Golden apple of God. ஆகவே ஒவ்வொரு பொழுதும் இஸ்ரவேல் ஜனத்தை வெட்கப்படாமல் பாதுகாத்தார். ஆதி சரித்திரங்கள் தொடர்ந்து வேதத்தில் படித்து வருகிறோம். மோவாபியர் அந்த 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே படிக்கிறதை வீட்டில் படிச்சுக்கிடுங்க, ஹோம்ஒர்க். அங்கே மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் தேசத்துக்காக சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? 26 என்ன நடக்க போகிறது? வாட் காட் இஸ் கோயிங் டு டூ? அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் வீட்டில் எல்லாரும் படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து அதை வாழ்க்கையிலே நாம் அபியாசிக்கக்கூடிய விசுவாச வார்த்தையை நமக்காக எடுத்துக்கொள்வதோடு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற அவருடைய ஜனங்களாகிய நமக்கு எடுத்துக்கொள்வதோடு, அந்த வேதத்திலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எல்லாரும் வீட்டிலே எடுத்து வாசிக்க வேண்டும். எத்தனை முறை பிரசங்கத்தில் கேட்டிருந்தாலும் 26ஆம் வருடத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும்.
குறிப்பாக வசனம் 22ஆம் வசனம், 2 நாளாகமும் 20, 22, 23. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைதேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கும் விதமாய் கைகலந்தார்கள். பாருங்க, கர்த்தர் 3 குரூப்பை காட்டுறார். ஆனால் யோசபாத்தும் கொஞ்ச ஜனங்களும் கர்த்தரை துதிக்கிற வேளையிலே பிரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ், path of past events, history speaking with us. அதே இஸ்ரவேலின் தேவன் தான் என்ன செய்கிறாரு? paths of past events, பழைய காரியங்களை எல்லாம் அவர்கள் விசுவாசித்தார்கள், தேவன் செய்த கிரியைகளை. அடுத்தது பிரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ், துதித்தார்கள், பாடி துதி செய்ய தொடங்கினாங்களாம். பார்த்தா 3 குரூப்பும், முதல்ல 2 குரூப்பு ஒன்றோட ஒன்றை வெட்டிக்கிட்டு மாண்டு போச்சு. பிறகு மோவாபியரும் அம்மோனியரும், பிறகு அடுத்தது சேயீர் மலைதேசத்தார் அடுத்த குரூப்போடு சேர்ந்து விட்டுண்டு மாண்டு போகிறாங்க. அப்போது ஒருவருக்குள் ஒருவர் தாங்களே வெட்டுண்டு மாண்டு போனார்கள். இது பெரிய அதிசயம் இல்லையா? யோசபாத்துக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை. அப்போ ப்ரைசிங் பாத்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், அதை நினச்சி பார்க்கணும். திங்க் அபவுட் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் பைபிள் and also in our life experience. First point. Second point, praising experience for all goodness and all guidance of God in our life, in our India, in our Tamil Nadu, in our Chennai. Last point, performing God's miracles. God performing miracles and wonders. அற்புதம் தானே? ஒரு படையினருக்கும்னு 3 படை தாங்களே தங்களுக்குள்ள எழும்புனாங்க, வெட்டுண்டு மாண்டாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே 42ஆம் சங்கீதத்தையும் 43ஆம் சங்கீதத்தையும் படிக்கும் பொழுது இன்னும் துதிப்பேன், என் முகத்திற்கு இரட்சிப்புமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். 42ஆம் சங்கீதம், 43ஆம் சங்கீதம். அப்படியாக துதிக்கும் பொழுது 46ஆம் சங்கீதத்தில் திரும்ப திரும்ப சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகவே நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு, அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த வசனம் உங்களுக்கு தண்ணி பட்ட பாடு. ஏசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் அதை நீங்கள் எடுத்து வாசித்து அதை சிந்திக்கணும். செங்கடல் யோர்தான் தண்ணீர்களை பற்றி சிந்திக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில் காப்பாற்றப்பட்டதை சிந்திக்கணும். ஏசியா 43:2 சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை.
நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தர் நமக்கு அப்படியாக கடந்து போகிற பாதைகள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தன்னு சொன்ன மாதிரி கடந்து போகிற பாதைகள் ஒவ்வொன்றிலும் அப்படி நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். 1வது வசனத்தில், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இது தனித்து சொல்லப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் யாக்கோபை தனிமையாக சந்தித்து அந்த சந்ததிக்கு தான் சொல்கிறார் ஏசாயா 43. ஜேக்கப்ஸ் ஜெனரேஷன். ஆகவே we are all generation of Jacob, we are all generation of Israel, our name Israelites Christians. ஆகவே தேவனுடைய மகனே மகளே, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லும்போது நாம் இப்பொழுது தீபமுடையவர்களாய் நடக்கிறோம், வெளிச்சமுடையவர்களாய் நடக்கிறோம். மணவாளன் வரும்போது விளக்கு எரிகிறவர்களாய் காணப்படுகிறது என்றால், இந்த வேத வசனங்களாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தைரியம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, ஜெகோவா நிசி என்றவருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்மோடு கூட இருப்பார். எல்லா கடந்து போகிற பாதையிலும் நான் உன்னோடு இருப்பேன். இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே நீங்கள் கூட இருந்தால் போதும். வருஷம் தொடங்கும் போது என்ன ஆசீர்வாதம் வேணும்? நீங்கள் கூட இருந்தால் போதும். அர்த்தம் என்ன? நீரே என்னுடைய முதல் ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், அது இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் தன்னாலவே நமக்கு உண்டு, தானாகவே எல்லாம் நடக்கும், கிடைக்கும். தேவனுடைய மகனே மகளே, கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். அவருடைய ஜனங்களாகி நீங்கள் வெட்கப்பட்டு எல்லாம் சொல்லுவோம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசமாக அப்படி சொல்லணும், அறிக்கை பண்ணணும். சாப்பாட்டை பார்த்தா போதாது, சாப்பிடணும். எல்லாரும் வாயுதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். தேவ ஜனங்களாகிய நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, தேவ பிள்ளையாகிய நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியாக தேவநாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களாக, தேவநாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரை வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவர். இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தையும், சபையையும், எங்கள் தேசத்தையும் நீர் வழிநடத்தியவர்களை வேண்டுமா இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தாவே சாட்சி விளங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல சுகம், பலன், தீர்க்காயில் அருளி இந்த வருஷத்தை கடந்து போக உதவி செய்யும். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பாதைகளை சிலவற்றை சிந்தித்தோம். அவர்கள் எரிகோவை கடந்தார்கள், துதியினால் உடைந்தது. Praising brings victory, performing wonders and miracles. செங்கடலை பிளந்தார்களே, பாத் ஆஃப் ஹிஸ்டரி நினைத்தார்கள், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அடுத்தது பிரைசிங், துதித்தார்கள். பெர்ஃபார்மிங் ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் ஹேப்பன்ட் தேர். அதே போல துதித்து கடந்து போனார்கள். தடைக்கற்களை படிக்கற்களாக்கினீர். கானானுக்குள்ளே 7 அரக்க ஜாதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து போட்டு, யோசுவா மூலமாக நூல் போட்டு பங்கிட்டு சொந்தமான இடங்களை கொடுத்தீர். கடைசி வரையிலும் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை.
by same way. Old Testament shadow, New Testament successful new life. ஆகையினாலே இவைகளை எல்லாம் படிக்கும் பொழுது கர்த்தாவே, அந்த பரலோக பயணத்திலே உம்முடைய மத்திய ஆகாயத்தில் மணவாளன் வந்து நாங்கள் அந்த பொன்மயமான நகரத்திலே நாங்கள் சேரும் வரைக்கும் இடைவிடாத தேவ கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தியருள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இறங்கி வருவதாக காத்து கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாமேன் சொல்லும், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கதை வருக பெரியந்த விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதிலும் சாட்சி விளங்க நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you all.